பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினாலே இந்த அருமையான நல்ல நாளிலே இந்த வார்த்தைக்காக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நேரடியாக தன்னுடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரை வாசிக்க நாம் யாவரும் கேட்போம். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இந்த பகுதியிலே முதலாவது காரியத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு அந்த சகோதரியை பார்த்து நாய்க்குட்டிகள் என்று சொல்லி இருப்பாரா? இன்றைக்கு பல சர்ச்சைகள், பல இடத்திலே பலவிதமான கேள்விகள். ஆனால் கர்த்தர் எந்த சூழ்நிலையிலே எப்படி இந்த சம்பவத்திலே இடம்பெற்றது என்று நாம் சரியாக விளங்கி கொள்ள வேண்டும். ஒரு புறஜாதியாகிய கானானிய ஸ்திரீ ஒருத்தி தன்னுடைய குமாரத்தி பிசாசினால் பிடிபட்டு கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறதை அந்த தாயார் பார்த்து, இயேசுவினிடத்தில் போனால் நிச்சயமாகவே என்னுடைய குமாரத்தி விடுதலை ஆகுவாள் என்ற நம்பிக்கை, விசுவாசம் அவளுக்கு எங்கேயோ பிரஜாதியாக இருந்தாலும் இந்த அன்பான தேவன் என்னுடைய மகளுக்கு சுகத்தை கொடுப்பான் ஒரு நம்பிக்கையோடு அந்த சகோதரி தேடி வந்திருக்கலாம். ஆனால் இயேசுவோடு சீசர்களும் இருந்தார்கள். இந்த சகோதரியோ நம்முடைய ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடுகிறாள். நல்லா விளங்கி கொள்ள வேணும் அருமையானதோடு. ஆண்டவர் ஒன்றும் பேசவில்லை, அவர் பேசாமல் நடந்து போகிறார். அப்படியானால் ஆண்டவருடைய மனதிலே இந்த சீசர்களுக்கு ஒரு சரியான ஒரு பாடத்தை, இந்த யூதர்களுக்கு ஒரு சரியான ஒரு பாடத்தை கொடுக்க வேண்டும் அவருடைய மனதிலே அவர் சிந்தித்திருக்க வாய்ப்புண்டு. அப்போ அதனாலே அந்த சீசர்கள் பிற ஜாதிகளை, அந்த யூதர்கள் பிற ஜாதிகளை நாயாத்தான் மதிப்பார்கள். அவர்களை பிற ஜாதிகளை மதிப்பதில்லை. இன்றைக்கு வரைக்கும் யூதர்களுடைய மனதிலே ஒரு காரியம், நாங்கள் தான் கடவுளுடைய பிள்ளைகள், மற்றவர்கள் எல்லாம் பிசாசின் பிள்ளைகள் என்ற எண்ணம் இன்றைக்கு வரைக்கும் அவர்களுடைய இருதயத்திலே இருக்கிறது. அன்றைக்கு இயேசு இருக்கிற பொழுதும் இந்த சம்பவத்தை இயேசு பார்த்து அந்த மனதிலே மிகுந்த வேதனையோடு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிற அருமையானவர்களே, என்னிடத்தில் வருகிறவர்களை நான் ஒருபோதும் புறம்பே தள்ள மாட்டேன். இது வார்த்தை, மாறாத வார்த்தை. நான் மாறலாம், நீங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆண்டவர் மாற மாட்டார். அவர் பொய் சொல்லி ஒரு மனிதன் அல்ல. மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. சொன்னதை செய்யாமல் இருப்பதற்கு அவர் மனிதனும் அல்ல. அதனாலே அவர் ஒரு நல்ல அன்பான இயேசு என்பதை அந்த சகோதரி அறிந்து அங்கு வந்தால் அவர் என்னுடைய குமாரத்திக்கு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் தேடி வந்து கூப்பிடுவோம். முதலாவதாக அந்த சகோதரி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற சத்தம் அவர்களுக்கு ஒரு விஷனமாக இருந்திருக்கலாம். யாருக்கு? சீசர்களுக்கு. அவர்கள் முறையிடுகிறார்கள், ஆண்டவரே, இவளை அனுப்பிவிடும் என்று. ஆனால் அவர்களுடைய மனதில் ஏன் அதை சொல்கிறாங்க? இது ஒரு நாய்க்குட்டி பின்னால் கத்தி கொண்டு வருகிற மாதிரி வருகிறது என்று அவள் சொல்லுகிறாள். அவர் பார்த்து இவர்களுக்கு விளங்க இந்த வசனம் நேரடியாக அவளுக்கு சொல்கிற மாதிரி நாம் எடுத்தால் இயேசுவிலே வெறுப்பு வரும். இன்றைக்கு அநேகர் கேட்கிறார்கள், ஏன் இயேசு நாய்க்குட்டி என்று சொன்னார் என்று. இயேசு நாய்க்குட்டி என்று சொன்னதன் அர்த்தம் என்னவென்றால், யூதர்களும் மனம் திரும்ப வேணும், எல்லா மக்களும் என்னுடைய மக்கள், நான் ரட்சிக்க வந்திருக்கின்ற அந்த மனதோடு தான் ஆண்டவர் இருக்கிறார். அவர் விட்டுட்டு போகிற ஊழியத்தை இவர்களும் மற்றவர்களை நாய்க்குட்டி என்று சொல்லாதபடி கர்த்தருடைய ஆத்துமா என்கிற எண்ணத்திலே நடக்கவன் என்பதற்காக இந்த பகுதியை ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன?
பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்று சொல்லுகிறவளவு அந்த சகோதரியுடைய விசுவாசத்தை பாருங்கள், அந்த வேதனையை பாருங்கள், அந்த மகளை குறித்த கண்ணீரை பாருங்கள். அவள் சொல்லுகிறாள், ஆண்டவரே, மேசையில் இருந்து கீழ்விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் சாப்பிடுமே என்று. உடனே ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. அதுதானுங்க நாங்கள் பிடிக்க வேண்டிய பாயிண்ட். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் சொல்ற, மகளே, உன் விசுவாசம் பெரியது, உன்னுடைய மகள் சுகமானாள். பெரிய அற்புதத்தை செய்கிறாங்க. ஆண்டவர் நாய்க்குட்டியாக பார்க்கவில்லை, ஆண்டவர் பண்டியாக பார்க்கவில்லை, மனிதர்கள் வெறுத்து ஒதுக்குற மாதிரி தேவன் பார்க்கவில்லை. அப்படி ஒரு தேவன் என்றால் இந்த தேவன் எங்களுக்கும் தேவையில்லை, நீங்களும் பின்பற்ற தேவையில்லை, நானும் பின்பற்ற தேவையில்லை. அவர் யூதர்களை தங்களோட வாழ கடவுள் என்று போயிருக்கலாம். ஆனால் இந்த தேவனை அன்பான தேவன் என்று அறிந்தபடியினால் அந்த சகோதரியுடைய வேதனையை நீக்கின ஒரு தேவன். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் இந்த இயேசு கிறிஸ்துவனிடத்திலே அன்பு வைத்து நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள். இந்த தேவன் அன்றைக்கு அந்த கானான் ஒரு ஸ்திரீக்கு உதவி செய்து எப்படி சமாதானத்தோடு அந்த சௌரியை வீட்டுக்கு அனுப்பினாரோ, இன்றைக்கு நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களிடத்திலும் தேவன் அந்த சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுத்து உங்களை விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.